ஒரு படம் பண்ணால் அந்த டைரக்டர் நல்ல படம் பண்ணிட்டான்னா இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லா டைரக்டரும் பேசுவாங்க, கூடுவாங்க, அவனை கொண்டாடுவாங்க. ஆனால் அந்த தவமாயத்தம் வந்த படத்தை 4 பேர் பார்த்தாங்க. பாலச்சந்திர சார், அதுக்கடுத்து பாரதிராஜா சார், மகேந்திரன் சார், பாலுமேந்திர சார், 4 பேர் ஒன்றா உட்காந்துருக்காங்க. படம் முடிஞ்சிச்சு, 4 பேர் உட்காந்துருக்காங்க, அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்புறம் 10 நிமிஷம் ஆச்சுப்பா, அவங்க மௌனம் கலைக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷம் கழித்து பாரதிராஜா சார் தான் அந்த மௌனத்தை கலைக்கிறார். நம்ம இப்படி ஒரு படம் பண்ணலாடா நம்ம அப்படின்றார். இப்படி ஒரு படம் பண்ணலாடா நம்மன்றார். நான் என்னோடய கேமராமேன் எல்லாரும் இங்கே எதுக்கு நிற்கிறோம், வாடா அப்படின்னு கூப்பிடுறாரு நம்ம டைரக்டர் பாரதிராஜா சார். 4 பேரும் சேர்ந்து கட்டிப்பிடிக்கிறாங்க. 4 பேரும் அந்த படத்தை 3/4 மணி நேரம் இங்கே உட்காந்து பேசுகிறாங்க. இந்த கொடுப்பனை இன்றைக்கி யாருக்கு நிகழ மாட்டேங்குது. ஒரு டைரக்டரோட முகம் தெரியலங்க. எனக்கு ரப்பர் பந்து டைரக்டரை கூப்பிட்டு நான் பேசினேன், மெய்யழகன் டைரக்டரை கூப்பிட்டு நான் பேசினேன். ஒவ்வொரு படம் எந்தெந்த படம் ஓடுதோ எல்லா டைரக்டரும் நான் கூப்பிட்டுருவேன். ஏன்னா எனக்கு ஏன் முன்னோர்கள் அதை கொடுத்தாங்க. நல்ல படத்தை ரசிக்கிற தன்மையில் தான் நம்ம இருக்கோம். நம்மளாலையும் இனிமேல் படம் பண்ணால் அதை கொடுக்க முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இவங்களும் கொடுக்குறாங்கல்ல. அப்போ அது எனக்கு சந்தோஷமாக இருக்குல்ல, லெசன் தானே. அதை ஏன் மிஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி இருக்கவங்கன்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி பூரா வியாபாரம் ஆகி போச்சு. ஒன்லி மணி மேக்கிங் சினிமான்னு அதுக்குள்ளே நல்ல படம் பண்ணணும்னு போராடுறாங்க பாருங்க. இந்த மெய்யழகன் பண்ண டைரக்டரு, ரப்பர் பந்து பண்ண டைரக்டரு, குடும்பஸ்தன் பண்ண டைரக்டரு, இந்த டாடா பண்ண டைரக்டரு, இப்போ டூரிஸ்ட், அவங்களுக்கு என்னோட சல்யூட்.